இன்றைக்கி காலையில் போலவே அம்மா வந்து எனக்கு கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உருவி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கணும்னு அதை தான் செஞ்சுட்ருந்தேன். அப்புறம் மாமா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பொருள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கால நம்ம வீட்டில் வந்து ஐஸ் பிரியாணி தான். ஆமாங்க, நம்ம வீட்டில் பழைய சாதம் தான். உண்மையாகவே இந்த வெயில் காலத்தப்போ தான் இதோட அருமை புரியுது. வெயில் காலத்துக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இதுவே போதும்னு ஆயிடுது. இப்போல்லாம் இப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இதுக்கு நம்ம வைக்கிற சைடிஷில் தான் இந்த பழைய சாதம் வந்து இன்னுமே டேஸ்ட்டாக மாறும். நான் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் மாமா சாப்பிடுவாங்க. அப்புறம் 2 விதமான ஊறுகாய் இருந்தது. அப்புறம் புதினா சட்னி வீட்டில் இருந்தது. ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வச்சு சூப்பராக நாங்களும் குடிச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் போல் சாப்பாடு வச்சுட்டு கொள்ளு ஊற வச்சுருந்தேன். கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் தான் செய்கிறதுக்கு செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம லைஃப்பில் ஒரு பாத் சூஸ் பண்ணிட்டு இது வழியாக நான் போகிறேன்னு சொன்னோம்னா சில பேர் சொல்லுவாங்க இது வழியாக ரொம்ப கஷ்டம், இது வந்து சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களே யோசிச்சுட்டு அதே வழியை சூஸ் பண்ணி வருவாங்க. இதை பார்க்கும்போது எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி ஒரு மாதிரி கெத்து ஃபீலிங்காகவும் இருக்கும். நம்ம ஐடியாவை யூஸ் பண்ணி வளர்ந்தா சந்தோஷம் தான். அப்புறம் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு மாமா கையிலையும் உப்பு போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் வந்து இந்த கொள்ளுப்பருக்கு மட்டும் நெய் ஊற்றி சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். மாமாக்கு அதான் ஊற்றி கொடுத்தேன். எப்போவும் சாப்பிட்டு முடிச்சா இந்த மாதிரி தட்டில் எடுத்து வைக்கிற வேலை எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா மாமா விட மாட்டாங்க. கிச்சனில் இவ்வளோ நேரம் நின்று சமைச்சல நான் தான் எடுத்து வைப்பேன்னு சொல்லி அவங்க தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ அதை தான் கேப்சர் பண்ணேன். ஈவினிங் போல் மேங்கோ சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு. ஓகேங்க, இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.